அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோமாங்க. இப்போ இது வந்து 2வது வீடியோ. இப்போ யாருக்கெல்லாம் நான் என்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோவில் போய் எடுத்தாங்க. கையில் வீட்டுக்கு என்ன எடுத்துருக்கீங்கன்னு பார்ப்போம். கையில் வீட்டுக்கு இது யாரு கையிலே? அது வந்து அத்தாச்சி எடுத்தது. காமிங்க, எதுவும் வரிசையாக காமிங்க. என்ன இது வந்து வினி எடுத்ததுமா. வினி வந்து எங்களுக்கு எடுத்தது. உங்களுக்கா? இது வந்து எனக்கு. உனக்கா? ஓகே, நல்ல கலர், சூப்பர் கலர். நல்லா இருக்காப்பா? நல்ல கலராக இருக்கு, நல்ல கலராக இருக்கு. ஜாக்கெட்லாம் அங்கேயே நறுக்கிட்டு அவங்க அந்த குஞ்சம் கட்டி கொடுத்துட்றாங்க. அப்படியா? அவங்களே நறுக்கி கட்டி கொடுத்துட்றாங்க. அப்படியா? இந்த புடவை வந்துங்க என் பொண்ணு எடுத்துருக்கு கையலுக்கு. மருமகளுக்கு. மருமகளுக்கு அதெல்லாம் கையல்னா எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, இது கையலுக்கு நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி விஜய்க்கு வந்து சட்டை எடுத்து விட்டாப்புல. விஜய்க்கு வேஷ்டி வந்து கலர் வேஷ்டி தான் எடுத்துக்க வந்துட்டாப்புல. ஆமாம். ஆமாம். இது வந்து விஜய் அப்பாவுக்கு மினி எடுத்தது. எனக்கு புடவை பாருங்க, பச்சை பச்சையாக இருக்கே. அதானே கேட்டேன். இந்த புடவையை தான் காமிச்சு சுபாட்ட வீடியோ கால் காமிச்சு, இதில் உனக்கு ஒன்று எடுத்துட்டு வரேன் சுபா அப்படின்னு சொன்னேன். இது வந்து பழைய காலத்து புடவை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. துணி எப்படிமா இருக்கு? நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கு. எடுத்துட்டு வரப்பா உனக்கு அப்படின்னு சொன்னா, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நல்லா தான் இருக்குது. இது நல்லா இருக்கா? இதுதாங்க என் பொண்ணு எனக்கு எடுத்து கொடுத்தது. இது நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. என்னம்மா வெறும் பச்சையாக எடுத்துருக்கீங்க நினைக்கிறீங்க? பச்சை தான் பிடிக்குது, என்ன செய்யுது? இது எனக்கா? மினிக்கு நான் என்ன எடுத்துக்கணும் பார்ப்போமா? இது வந்து பாப்பாவுக்கு தோழி மாதிரி. இது சச்சிக்கு. சச்சிக்கா? என் பேத்திக்குங்க. இது நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பிரிச்சா மடிக்க முடியாது. பிரிச்சா மடிச்சலாம். இதுதான் இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப இல்லை, அதனால இதை பார்த்து எடுத்துக்கிட்டோம். சரி, நல்லா. இது வந்து என்னுடைய பேத்திக்குங்க. நல்லா இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வந்து இது தான் என் பொண்ணுக்கு எடுத்துக்கிட்டோம். இது வந்து நாங்கள் நேற்று கடையில் எடுக்கல, ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டது. அப்படியா? ஆன்லைன்ல எடுத்து சட்டை எல்லாமே தைக்க கொடுத்தாச்சு. அப்படியா? இது எடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. சரி சரி, நல்லா இருக்கு. ஆமாம். இது வந்து இதோட ரேட்டு வந்து கையில் இது வந்து 1300 1300 இது ரேட்டு. ஆன்லைனில் எடுத்துருங்க. இந்த கலர் என் பொண்ணு நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இது இது வந்து சச்சி அப்பாவுக்கு ஏற்றி இந்த சட்டை தான் போடுவாங்க. ஆமாம் ஆமாம், அதனால இந்த சட்டை நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. ராமராஜ். அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு பார்ப்போமா? எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு வந்து இந்த பேண்ட்டும் இந்த சட்டையும், இந்த பேண்ட்டு இந்த பேண்ட்டும் இந்த சட்டையும் சூப்பர். எங்கள் வீட்டு குட்டிக்கு சூப்பராக இருக்கு. இது வந்து எங்கள் வீட்டு குட்டிக்குங்க. இந்த சட்டையும் இந்த பேண்ட்டும். இந்த சட்டை வந்து 1000 இது உள்ள டிஷர்ட்டாக காணும். டிஷர்ட் எங்கள் பாரு
தனியாக வச்சுட்டாப்ல. இதுக்குள்ளே ஒரு கோட்டு மாதிரி ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்குங்க. அது வந்து இந்த இது வந்து கோட்டு மாதிரி உள்ளே வரும். இது வந்து 1300 கையில் 1200 1200 இது. இது வந்து யார் வாங்கி தந்தான்னு பார்த்தீங்கன்னா 1200 இது. ரேட்டு கொஞ்சம் கூட இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கூட இருக்குன்னு சொல்லிட்டு இது வேணான்னு சொல்லிட்டு வினி எங்கே போடுறதுக்கு யூனிஃபார்ம் தானே போடுறாங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு போட்டு ஏமா இவ்வளோ ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லி இதை வேணான்னு சொல்லிட்டு இந்த சட்டையை எடுத்துக்கிட்டு இது போதும் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டு இது மணி என்ன செஞ்சாங்கன்னா இது மணிக்கு ரொம்ப பிடிச்சிச்சாங்க. அதனால இதை மணி எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்படியா? எல்லாமே பிடிச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் பார்த்தது என் பொண்ணுட்டு இதையும் எடுத்து பார்த்துட்டீங்களா? நான் என் பொண்ணுக்கு எடுத்து கொடுத்தது, என் பொண்ணு எனக்கு எடுத்து கொடுத்ததையும் பார்த்துட்டீங்க. பார்த்தாச்சு. இப்போ வந்து கையில் வீட்டில் என்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? இந்த ஓப்பன் பண்ணுங்க. பச்சையை விடவே இல்லையா நீங்கள்? மயில் கழுத்து மயில் கலரு. இந்த புடவை தாங்க கையில் அம்மா கையிலுக்கு எடுத்துருக்காப்ல. அப்படியா? இது கையிலுக்கு நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குமா? அப்புறம் இந்த புடவை வந்து கையில் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்துருக்காப்ல. அப்படியா? நல்லா இருக்குமா? எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு எடுத்துருக்காப்ல கையில் அம்மா. சூப்பராக இருக்கு எல்லாமே. இந்த புடவை வந்து இன்னும் வெயிட்டாக தெரியுது. இந்த புடவை வந்து கையில் அம்மாவுக்கு வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அது அவங்களே தான் எடுத்துக்கிட்டாங்க. அதான் இது வந்து அவங்க அம்மாவுக்கு நான் எடுத்து வச்சு கொடுத்தாங்க. அந்த புடவை அது நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. கையில் அப்பாவுக்கு சூப்பராக இருக்குமா? எல்லாமே பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். அப்புறம் வந்து எனக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்காங்களா கையிலம்மா? கையிலுக்கு எடுத்தாச்சு. விஜய்க்கு தான் சொன்னது மாதிரியே காவி வெட்டி வெள்ளை சட்டை எடுத்துக்கிட்டாப்புல. அப்புறம் வந்து யாருக்கு எடுக்கலை, மாமாவுக்கு எடுக்கலை. வந்து அவங்க வந்து அங்கே திருச்சிராப்பள்ளியிலே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் குடி போகிறதுக்கு எல்லாரும் வாங்க பார்ப்போம். எல்லாரும் வாங்க. அப்புறம் வர முடியலைன்னா அங்கே எங்கெங்கே இருந்து எங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாரும் வாழ்த்தி விடுங்க. அப்போ ஒரு பொண்ணு குடி கொண்டு செஞ்சோன்னா பிறந்த இடத்துலேருந்து என்னென்ன செய்யணும், அவங்களுக்கு பெற்றவங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க என்ன செய்யணும் அப்படின்னு கரெக்டாக முறைப்படி செய்வோம். அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க. நான் ஒன்று ஒன்றா செய்ய என்னென்ன நடக்குதோ அன்னன்னைக்கு நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு விடுறோம். வேலை எங்களால் முடிஞ்சது செய்வோம். அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை. ரொம்ப எளிமையான குடும்பம் தான். இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்சது ₹1 இடத்துல 10 காசாவது செஞ்சிடுவோம். முறையாக வரும், அவ்வளவுதான். ஆமாம். இப்போ எல்லாம் யாரும் பசங்க கட்டிக்கிட்டு யாருமே செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அண்ணன் தம்பி இருந்துக்கிட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா இருந்த வழியும் எங்களுக்கு செஞ்சாங்க, இப்போ அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது நல்லதாவது. அவங்க கையில் ஒரு ₹10 கிடைக்கல, செய்யவே வேண்டாம். ஒரு 4 கிழமையில் போயிட்டு வந்தால் கூட எங்கள் அண்ணன் வந்துட்டு போனாங்க, வருஷம் வச்சு கொடுத்தாங்கன்னு பெருமையாக சொல்லிடலாம். அது கூட வரமாட்டேங்குது. அவ்வளோதான். எல்லாம் பார்த்தாச்சுல. இப்போ மழை பெய்யுதா என்னன்னு பாருங்க. இப்போ என்ன இன்னைக்கு வேலை? இன்னைக்கு உங்கள் அங்கே சடனா? சடன். இன்னைக்கு வேலை நிப்பாட்டிட்டீங்களா? இன்னைக்கு வேலை நிறுத்தி இருக்கு. ஒருத்தரை மாத்திரம் வர சொல்லியிருக்கு. எதை முடிஞ்சதை வந்து செய்யட்டும். அவ்வளோதாங்க. இப்போ ட்ரெஸ்ஸும் பார்த்தாச்சு, காலை டிஃபனும் முடிச்சாச்சு, ஒன்றும் செய்யலை. அண்ணன் தம்பி இருக்கிற நீங்கள் பிறந்த பொண்ணுக்கு வயது எரியக்கூடாது, குழு குழுன்னு இருக்கிறது மாதிரி உங்கள் கையில் கிடைச்சது லட்சக்கணக்கில் செய்ய வேண்டாம். ₹10 செஞ்சீங்கன்னாலும் திருப்தியாக போய் சந்தோஷமாக செஞ்சுட்டு வாங்க. அவ்வளோதான். ரொம்ப இப்போ நாங்கள் இப்போ ரொம்பலாம் இதாக செய்யலை. மேவீடு தானேங்க, அதனால் ரொம்பலாம் பிரம்மாண்டமாக செய்யலை. சும்மா குறிப்பிட்டவங்களுக்கு சொல்லிவிட்டு நிறையாலாம் சொல்லலை. குறிப்பிட்டவங்களுக்கு முக்கியமாக உள்ளவங்களுக்கு சொல்லி மேலே பிடி போகிறோம். தேதி பார்த்திங்கன்னா நவம்பர் 30. நவம்பர் 30ங்க. நவம்பர் 30 பிடி போகிறோங்க. எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்து சந்தோஷமாக வாழ்த்துட்டு போங்க. அமோகமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு போங்க. நீங்கள் எல்லாரும் அமோகமாக இருக்கணும்னு நான் மனமாற வாழ்த்துறேன்.